ஹலோ மக்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கும். ஸ்டாலினின் ஒட்டுமொத்த திட்டமும் பறிபோகும். எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட திமுகவிற்கு கிடைக்காது. 2011ஆம் ஆண்டு முதல் 21ஆம் ஆண்டு வரை திமுக பல தோல்விகளை தழுவியது. ஆனால் அது நினைவு இல்லாமல் நான் 8 முறை தோல்வியடைந்தேன் என்று கூறி வருகிறார். எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து திமுக மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமையையும், திமுக எம்எல்ஏக்கள் குறைவான நிலைமையையும், எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட கலைஞருக்கு கிடைக்காமல் இருந்ததும் மக்கள் செய்த மிக முக்கியமான ஓட்டுக்கள் மூலமாக அதிமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியதுதான் மக்கள் பயனடைந்தார்கள். ஆனால் 2021 சட்டசபை தேர்தலில் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது வரை 20% கூட நிறைவேற்றவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்து பொறுக்கவில்லை. அதனால் தமிழகத்தில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி மீண்டும் வைத்துவிட்டது. இதோடு அதிமுகவின் கதை முடிந்துவிட்டதாக திமுகவின் நிர்வாகிகள் உட்பட பலரும் பேசுகிறார்கள். 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் செலுத்தக்கூடிய ஓட்டுக்கள் திமுகவிற்கு எதிராகத்தான் அமையும். அதிமுகவின் தொண்டர்கள் உடலில் ஓடக்கூடிய இரத்தம் எம்ஜிஆர் உடையது என்றும், குறிப்பாக அதிமுகவின் கொள்கைகள் எப்பொழுதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திமுக தான் குடும்ப ரீதியான அரசியலை முன்னிறுத்தி நடத்தும். அதிமுக அப்படி கிடையாது. கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு எப்பொழுதுமே முன்னுரிமை என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். பல முறை விமர்சனம் அதிமுகவின் வைக்கப்பட்டாலும், எடப்பாடி பழனிசாமியின் மீதே முன்வைக்கப்பட்டாலும், தற்பொழுது அனைத்திற்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியுள்ளார். தாங்கள் அதிமுக பாஜக கூட்டணி வைத்து ஆட்சியை கைப்பற்றி விடுவோம் என்று ஒட்டுமொத்தமாக மக்களை குழப்புவதற்கும், சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை மக்களிடம் தெரிவித்து வருகிறார்கள் திமுகவினர்கள். ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. காவல்துறையினர் உட்பட பலரும் காவல் நிலையத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது தமிழக மக்கள் அச்சமடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இனியும் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். உங்களது பொய்யான வாக்குறுதிகளுக்கு ஓட்டுக்களையும் செலுத்த மாட்டார்கள். 2026 திமுக ஆட்சியை இழக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். அதேபோல் பல அமைச்சர்கள் சிறைக்கும் செல்வார்கள். அதாவது ஆட்சியின் பொழுது செய்த ஊழல்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையாகவும் மாறும் எங்களது ஆட்சி அமைந்த பிறகு என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். ஜூலை 7ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது, கடைசியாக அதிமுக ஆட்சியை அமைக்கும். பாஜக மேலிடம் தமிழகத்தில் கூட்டாட்சி தான் என்று கூறுகிறார். ஆனால் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சியை அமைக்கும். குறிப்பாக திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது நடக்குமா? அல்லது அதிமுக ஆட்சி சரியில்லாததன் காரணமாகத்தான் திமுக வெற்றியடைந்தது? அதேபோல் மக்களவை தேர்தலிலும் 39 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் வெற்றியடைந்தது. 2026 திமுக கூட்டணி தான் வெற்றியடையுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது திமுக கூட்டணியோ? மக்களின் தீர்ப்பு தான் இறுதியாக இருக்கும். உங்களது பார்வையில் எந்த கட்சி சிறப்பானது என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அல்லது இரு கட்சியும் வேண்டாம், மாற்று கட்சியினர்கள் புதிதவர்கள் வரட்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தெரிந்து கொள்வோம். நன்றி.